தேர்ஸ்டே டேயோட கண்டினியூஷனுங்க. சாமி கும்பிட்டுட்டு நம்மளும் கவிஷோடவே கிளம்பிடலாம் அப்படின்னு கிளம்பிகிட்ருக்கேன். கவிஷ்க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவிஎஸ் எக்ஸாம் இன்னையோட முடியுது. பட் ரிவிஷனை எதுவுமே பண்ணவே முடியலைங்க. அதனால் நான் கிளம்புற கேப்பில் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் படிக்க வச்சுட்டு இருந்தேன். டைம் வேறு கொஞ்சம் சீக்கிரமாக அதுக்குள்ளே ஆகிடுச்சுங்க. அதனால் வேகமாக சாப்பிட்டுட்டு கவிஷை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு ஜஸ்வின் அம்மா கிட்டே விட்டுட்டு பாட்டி வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். அவருக்கு நிறையா வேலை, என்னை விட்டுட்டு அவரு கிளம்பிட்டார். பாட்டிக்கு என்ன ப்ராப்ளம்னா அடிப்பட்டது இப்போல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, சாப்பிட்றாங்க. பட் எல்லாமே கொஞ்சம் மறந்து ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ எனக்கு பின்னாடி இருக்க செல்ஃபில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் எங்களோட மாமனார் மாமியார். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பிரதர் இன் லாவோட மேரேஜ் ஆல்பம் தான். இது பாட்டியோட நாங்கள்லாம் ஃபேமிலியாக நின்று எடுத்த ஆல்பம். அதுக்கப்புறம் ஒரு 7 o'clock போல் எங்கள் வீட்டில் அவர் வந்துட்டார். அவருக்கு ரொம்ப அலைச்சல். ஸோ ரிட்டன் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடல. ஃப்ரூட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை பசங்களுக்கு. அதே மாதிரி சில திங்ஸ் எல்லாம் இல்லை சமைக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு அப்படியே கிளம்பியாச்சு. நீ நெக்ஸ்ட் டேட்டில் மீட் பண்ணுறேங்க.